ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மைவிடுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். சில நேரத்தில் நமக்கு காசு, இந்த பெருமை, இந்த பிரபலம் எல்லாம் வந்த உடனே கொஞ்சம் தலகணமாயிடும். காலர்லாம் தூக்கி விட்டுட்டு ஒரு மாதிரி சுற்றிட்டு இருப்போம். அப்படி நம்ம இருக்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்களேன். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 3:7. எனக்கு இந்த ப்ராவர்ப்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் டெய்லி படிங்க. ஏன்னால் ஒவ்வொரு நாளுக்கு லைஃப் லெசன்ஸு, கேரக்டர் டெவலப்மெண்ட்டு, சுவாபம் மாற்றுறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் கர்த்தர். இதெல்லாம் டக்குன்னு அப்படியே மாறும் அப்படின்னு இல்லை. ஆஸ் பிலீவர்ஸ் we need to spend time in the presence of God. வார்த்தையை வாசிக்கும் போது வார்த்தை தான் கிரியை செய்யும், வார்த்தை தான் ஆக்ஷன்ஸ் எல்லாம் மாற்றும். ஒரு காலத்தில் நான் ரொம்ப கோபக்காரனாக இருந்தாங்க. ஆனால் இப்போ கர்த்தர் என்னை மாற்றிட்டார். அது எதனாலனா ஆண்டோடைய வார்த்தையினால தான், ஆண்டோட உட்கார்ந்தனால தான். அப்போது பாருங்களேன், இந்த நீதிமொழிகள் 3:7 பாருங்களேன். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அப்படின்றார். அதில் நான் ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் எடுக்க விரும்புகிறேன். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயப்படு அப்படின்றார். சில நேரத்தில் திடீர்னு ஆல் ஆஃப் சடன் நமக்கு நல்ல ஆசீர்வாதம், உயர்வுகள், நல்ல ஒரு பேர் புகழ் எல்லாம் வந்த உடனே திடீர்னு அப்படியே கொஞ்சம் தலகணமாயிரும். நம்மளே முடிவெடுப்போம், நல்லா ஜோம் பண்ணி முடிவெடுத்துருப்போம். ஆனால் இப்போ எல்லாம் நம்மளே பண்ணியிருப்போம். இப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா நீ உன்னை ஞானின்னு என்னாத, டக்குன்னு கீழே விழுந்துட போகிற. அதனால் கர்த்தருக்கு பயப்படு, தீமையை விட்டு விலகி உங்கள் சுயபத்தின் மேல் சாயாமல் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு காத்திரு. அவர் எல்லா காரியத்தையும் உனக்கு வாய்க்க பண்ணுவார். நீயே பிளான் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சிடாத அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை இந்த காலவேளையில் அப்படி இருந்தீங்கன்னா, இருப்போம்னு சொன்னால் நம்ம நம்மை சரி செய்து கொள்வது மிகவும் தேவையான ஒன்று. ஆமாம், அது இப்போ தெரியாது. கூட இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நம்ம மொழியில் சொல்லணும்னா கூட இருக்கிறவங்களாம் உசுப்பேற்றி நம்மளை இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, ஸோ உங்களை அம்மா யாருமே கிடையாது அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் காலர்லாம் தூக்கிடும். ஆமாம், அது காலர்லாம் தூக்கி அப்படி ஒரு மாதிரி போய் நிற்போம். எப்போ டமாலு கீழே விடுறோன்னு தெரியாது. அப்ரிஷியேட் பண்ணவெல்லாம் நம்மளுக்கு நல்லா பேசுவோம், அவனை தான் தூட்டி தெரியும் கீழே. அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, ஆண்டவரே நம்ம நீங்கள் நான் இப்படி தனியாக முடிவெடுத்துட்டேன், நான் உங்களை கேட்டு முடிவெடுக்கிறது தாங்க, சுயமான முடிவெடுக்காதபடி உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு பயந்து தீமை விட்டு விலகி நான் வாழைக்கிறது தான். 3 காரணத்தை சொல்கிறாரு. 1, நம்மளே நானின்னு நினச்சக்கூடாது. 2, கர்த்தருக்கு பயப்படணும், அதாவது அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். 3, தீமை விட்டு விலகணும். இந்த 3த்தையும் ஃபாலோ பண்ணுவோம். லைஃப் லெசன்ஸ். ஹேவ் அ பிளசன்ட் டே. கர்த்தர் தாமே உங்களை அவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.